यदादित्य संकासं पीतवासं चतुर्भुजं शंखचक्र कथापाणिं ध्याये लक्ष्मीपतिं हरिं त्रैलोक्याधार चक्रं तदुपरि कमलं चित्रजानन्दभोगी तन्मध्ये भूमिपद्माङ्कुश शिखरतलं कर्णिकापूतमेरुं तत्रत्रं शान्तमूर्तिं मणिमयमकुटं कुण्डलोद्भासिताङ्गं लक्ष्मीनारायणाख्यं सरसिजनयनं सन्ततं चिन्तयामः। तस्यालयं नवीकृत्य महासम्प्रोक्षणोत्सवं श्री वैखानस विधानेन धन्यते वसुधापते சேலம் ஸ்ரீசீலபுரம் சேலம் மாநகரிலே இரண்டாவது அக்ரஹாரத்திலே ஸ்ரீ லட்சுமிநாராயண பெருமாள் திருக்கோயில் சிறப்பாக அழகா எம்பெருமாடி அனுகிரகத்தாலே எப்பொழுது எம்பெருமானுடைய விமானங்கள்லாம் வர்ண கலாலயம் செய்யப்பட்டு வருகின்ற 12/7/24 வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி முதல் 10 மணிக்குள் மகா சம்பரோக்ஷணம் என்கிற திருமான்பார்ப்பு பெருவிழா நடைபெற உள்ளது. இந்த திருக்கோயிலானது 300 ஆண்டுகள் மிகவும் பழமையானது. எம்பெருமான் லட்சுமிநாராயண பெருமாள் தன் மடியிலே மகாலட்சுமி அமரை வைத்துக் கொண்டு எப்பொழுதுமே திருக்கல்யாண கோலத்திலே சேவை சேர்த்துக் கொண்ட ஒரே பெருமாள் நம் திருக்கோயில் ஒன்றுதான். சேலம் மாநகரிலே 5 நிலை ராஜகோபுரம் கொண்ட ஒரே பெருமாள் திருக்கோயில் நம் லட்சுமி பெருமாள் கோயில் திருக்கோயில் என்று சொன்னால் மிகையாகாது. எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்று ஆச்சார அழைப்பு எஜமான சங்கல்பம் புண்ணியாகவாஜனம் திக்பந்தனம் வாசா நடைபெற்று யாகசாலையிலே மகாசிவம் நடைபெற உள்ளது. மாலையிலே எம்பெருமானுடைய கலசங்கள் ஆராதிக்கப்பட்டு மூலாலயத்தில் உள்ள எம்பெருமான் பாலாஜி இழந்திட உள்ளார். அப்பேற்பட்ட பாலாலய பெருமாளை இந்த கலசத்தில் ஆவானம் செய்து யாகசாலை வரவழைத்து யாகசாலையிலே பிரதான ஹோமங்கள் மிகவும் விசேஷமான முறையிலே எம்பெருமானுக்கு பஞ்சாசன வேதிகை என்று போற்றக்கூடிய ஆமை மேல் பாம்பு, பாம்பு மேல் 8 யானைகள், 8 யானை 8 பாம்பு, அதன் மேல் தாமரைப்பு மேல் எம்பெருமான் அமரப் போகிறார். பஞ்சாசன வேதிகை எங்கும் காண கிடைக்காத அற்புதமான யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட யாகசாலையிலே எம்பெருமான் அமைந்து 3 நாட்களாக திருவிழா கண்டுகளிக்க உள்ளார். ஆகையால் இந்த பெருவிழாவில் கண்டுகளிக்குமாறு அன்போடு பிரார்த்திக்கிறோம். அனைவரும் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி முதல் 10 மணிக்கு சிம்ம லக்னத்தில் எம்பெருமானுக்கு மகா சம்பரோக்ஷணம் திருமான்பார்ப்பு பெருவிழா நடைபெறுள்ளது. ஆகையாலே பக்த பெருமக்களும் பகவத்தமலும் பெருந்திரளாக வந்திருந்து இறைவனை கண்டுபிடித்து எல்லாம் வல்ல லட்சுமி பெருமாளை சேவிக்கும் அன்போடு பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாஜ மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். இந்த திருப்பணியிலே ஆன்மீக அன்பர்கள் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டுள்ளார்கள். 2008 இந்த சம்பவம் நடைபெற்றது. இப்பொழுது 2வது முறையாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இந்த 2 சம்பரோஷனையுமே ஆன்மீக அன்பர்கள் உபய திருப்பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆன்மீக அன்பர்கள் சார்பாகவும் மக்கள் அனைவரும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்கின்றோம். பக்த பெருமக்களும் தாய்மலும் பெருந்தலாக வருமாறு அன்போடு பிரார்த்திக்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம்.